13 லட்சம் ரூபா ஆன் ரோட் காஸ்ட்ல டாடா அல்ட்ராஸோட ரேசர் எடிஷன் வாங்கலாமா? நார்மல் அல்ட்ராஸுக்கும் இந்த ரேசர் எடிஷனுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம்? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வேரியண்ட்டாக வருது, R1, R2, R3. ஸோ இந்த 3 வேரியண்ட்டுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ் வைஸ், அண்ட் எது வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கல், இந்த வெஹிக்கல் வாங்கலாம்னா எந்த வேரியண்ட் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக வெஹிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் வைப். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ட்ரோஸுக்கும் இந்த ஆல்ட்ரோஸ் ரேசருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் நமக்கு டர்போசார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின் நமக்கு கொடுத்துருக்காங்க. நார்மல் ஆல்ட்ரோஸ்லேயே ஐ டர்போன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட்ரோஸே 3 செக்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜின். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 87 ஹார்ஸ் பவர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இருக்கக்கூடியது தான் அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்லேயே டர்போ இன்ஜின் நமக்கு நார்மல் ஆல்ட்ரோஸ்லேயே ஐ டர்போன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 108 ஹார்ஸ் பவரும் 140 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்கும். இந்த ரேசரில் பார்த்தீங்கன்னா ஐ டர்போ ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பவர் அண்ட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் 118 ஹார்ஸ் பவரும் 170 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இருக்குது. ஸோ இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கல்னு இந்த ஆல்ட்ரோஸோட ரேசர் எடிஷனை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் சைட்லேயுமே பார்க்கலாம். இதுல நமக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ இதுதான் ஆல்ட்ரோஸுக்கும் இந்த ஆல்ட்ரோஸ் ரேசருக்கும் உள்ள வித்தியாசங்கள். 3 பவர் ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆல்ட்ரோஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ R1ஓட எக்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 9,49,000 ரூபாய்க்கு ஆரம்பிக்குது. R2 வந்து 10,49,000, R3 வந்து 10,99,000 எக்ஷோரூம் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆன் ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது R1 11,31,000 அந்த ரேஞ்ச் வருது. R2 பார்த்தீங்கன்னா 13,11,000, கிட்டத்தட்ட 1,80,000 தக்கன கூட வருது. இதுக்கும் எக்ஷோரூம் பிரைஸ் வரி 1 லட்சம் தான், பட் ஆன் ரோட் காஸ்ட் வரி 1,80,000 R1க்கும் R2க்கும் டிஃபரன்ஸ் வருது. இது எதனால அப்படின்னு பார்க்கும்போது டாக்ஸ் தான். ஏன்னா 10 லட்சம் ரூபா ஸ்லாபை வந்து தாண்டி போயிடுச்சு R2. அதனால 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும், டாக்ஸ் வந்து கூடுது. அது வந்து ஆன் ரோட் காஸ்ட்லயுமே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. R3யை பொறுத்த வரைக்கும் R2ல இருந்து ஒரு 60,000 ரூபா கூட வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13,72,000 வருது. ஸோ அதோட டீடைல் வந்து நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கலர் ஆப்ஷன்ல இந்த ரேசர் எடிஷன் நமக்கு கிடைக்குது. நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர், ஸோ ஆரஞ்சு வித் இந்த பிளாக் ரூஃபோட வருது. அண்ட் இது இல்லாம ஒயிட் கிரே அந்த 2 ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ அதுலயுமே வித் பிளாக் ரூஃபோட நமக்கு வரும். ஸோ ரேசர் எடிஷன் மீன் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃப்ரண்ட் போனட் பிளஸ் ரூஃப் இது எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த பிளாக் கலர்ல கொடுத்து இந்த ஒயிட் கலர் லைன்ஸ், ஸோ இது வந்து ரூஃப்ல இருந்து அப்படியே ஃப்ளோட்டிங்கா நமக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த R1, R2, R3 இந்த 3 வேரியண்ட்ல எது வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்க ஃபீச்சர்ஸை வச்சு தான் நம்ம சொல்லணும். ஸோ அது எந்தெந்த வேரியண்ட்டுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கல் நல்லாவே ஒரு ஷார்ப் எட்ஜஸோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கல். ஷார்ப் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் இதுக்கு. நமக்கு ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு லுக்ல இருக்கக்கூடிய டிசைன் இதை சொல்லலாம். அண்ட் இதோட வீல் பேஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2501 mm வீல் பேஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு லாங் வீல் பேஸ் கொண்ட ஒரு கார்னு சொல்லலாம் இதை. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி இதோட கம்ஃபர்டபுள் எல்லாமே இருக்கும். இன்டீரியர் கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் வைஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ டிசைன்ல அது வந்து ரொம்பவே நல்ல ஃபேக்டர்னு சொல்லலாம். லைட்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ஹாலஜன் செட்டப்ல தான் இதுல நமக்கு வருது. ஸோ ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஃபாக் லாம்புமே இங்க வருது, அதுவுமே ஹாலஜன்ல தான் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டுமே ஹாலஜன் செட்டப்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேசர் எடிஷன்லயுமே LED மாதிரியான செட்டப் இதுல நமக்கு வரல. லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா ஹாலஜன் செட்டப்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரியர் டோரோட ஹேண்டில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த விண்டோட எட்ஜஸ்ல வர மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 2012 பீட்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மாடல் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ லாஸ்ட் செகண்ட் ஜென் ஷிஃப்ட்ல கூட தேர்ட் ஜென் ஷிஃப்ட்ல கூட நமக்கு இருந்துச்சு இதே மாதிரி ஒரு மாடல். அண்ட் பழைய XV300 மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆல்ட்ரோஸ்லயுமே அதே மாதிரி மாடல் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஷார்பின் ஆண்டனா, இந்த ஸ்பாய்லர், ஸோ எல்லாமே இந்த ரேசர் எடிஷன்ல நமக்கு வந்துருது. அண்ட் இதுல இருக்க 3 வேரியண்ட்லயுமே நமக்கு ரியர் டீஃபாகர், ரியர் வைப்பர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆல்ட்ரோஸ்ங்கிற பேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் கலர்ல நம்ம கொடுத்து ஐ டர்போ பிளஸ், ஸோ அதுக்கான பேஜிங் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் 2 தான் கொடுத்துருப்பாங்க. டியாகோ ஆகட்டும், ஆல்ட்ரோஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கல் எல்லாமே நமக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே சுசுகி, ஹுண்டாய் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருப்பாங்க அவங்களோட
ஹேட்ச்பேக் பிரீமியம் ஹேட்ச்பேக் போக போக. பட் இதுல ரெண்டு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் அது நல்லாவே எஃபெக்டிவாகவே ஒர்க் ஆகுது. ஃபியூயல் டேங்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு வந்திருக்கு 37 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 3 வேரியன்ட் R1, R2, R3 3 வேரியன்ட்லயுமே 16 இன்ச் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 185/60 செக்ஷன் டயர்ஸ்ல வந்திருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ்மே 165 mm இருக்க வகையில கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 வேரியன்ட்லயுமே அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டாப் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 360 டிகிரி கேமரா வந்திருக்கு. ஸோ இது வந்து R2, R3 ரெண்டு வேரியன்ட்லயுமே இருக்கும். R1 வேரியன்ட்ல மட்டும் இந்த 360 டிகிரி கேமரா வராது, ரிவர்ஸ் கேமரா மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலா இருக்கக்கூடிய விஷயங்கள். மற்றபடி இந்த இடத்துலாமே பாத்தீங்கன்னா ரேசர்னு சொல்லிட்டு பேஜிங் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா எக்ஸ்டியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் R1, R2, R3 3 வேரியன்ட்லயுமே லைட்டிங் எல்லாமே காமனா தான் வருது. வீல்ஸுமே காமனான ஒரு வீல்ஸ். லுக் வைஸுமே நமக்கு கலரிங் எல்லாமே சேமா தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்டியர் வைஸ் மாறக்கூடியது 3 வேரியன்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த கேமரா மட்டும்தான். R1ல ரிவர்ஸ் கேமரா மட்டும் வரும். R2, R3ல 360 கேமரா வந்துருது. அடுத்து வாங்க இன்டீரியர்ல போய் பார்க்கலாம். ரியரோட கம்ஃபர்டபிள் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டோர் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நல்லாவே வைடான 90 டிகிரி டோர் ஓப்பனிங். ஸோ இந்த 90 டிகிரிங்கிறது இந்த ஆல்ட்ரோஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டாட்டா கொண்டு வந்தாங்க. நல்லாவே ஒரு ஓப்பனிங் இருக்கும். டோர் ஓப்பனர் பாத்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷ்ல இருக்கு. ஒரு பவர் விண்டோ சுவிட்சஸ் அண்ட் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே இருக்கு. உள்ள வரது பார்த்துருப்பீங்க. இன்க்ரஸ் வந்து டைரக்டா நம்ம உட்கார்ற மாதிரியே தான் இருக்கு. ஸோ அதான் முன்னாடியே நான் டிரைவ் பண்ணி பார்க்கும்போதுமே சொல்லியிருப்பேன். இது வந்து ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டாகவே இருந்தாலும் ரொம்ப லோவான ஒரு லெவலில் இல்லை. ஒரு எஸ்யூவி மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே உட்கார மாதிரி தான் இருக்கு. அண்ட் என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'11" இருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்க வகையில் இருக்கு. ஸோ டிரைவர் சீட் பொசிஷன் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த லெவலில் எனக்கு ஒரு நீ ரூமும் எக்ஸஸாக தான் இருக்கு. லெக் ரூம்லாம் ஓகே. அண்டர் டைஸ் சப்போர்ட்டும் நல்லாவே இருக்கு. ஹெட் ரூம் எல்லாமே ஓகே தான் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை. ஸோ இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு 5.5 ஃபீட் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செட்டப் நான் இதில் வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து என் ஹைட்டுக்கு வச்சிருக்கும் கொஞ்சம் பின்னாடி இருக்கு. இது கொஞ்சம் முன்னாடி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த லெவல்ல இங்க உட்காரவங்களுக்கு இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃப்ளோர் வந்து நல்லாவே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபிளாட் ஃப்ளோரா தான் போயிருக்கு. ஸோ அதனால 3 பேர் நல்லாவே இங்க அக்கமடேட் ஆக முடியும். ஆம்ரெஸ்ட்ல இருந்து எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் இல்ல, பட் அது அந்த அளவுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணவும் மாட்டோம். ஸோ அதனால இது ஓகே தான் எனக்கு. அண்ட் ஹெட் ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்துருது. லைட்டிங் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும்தான் கேபின் லேம்ப் இருக்கு, ரியர்ல எதுவும் கிடையாது. ஸோ இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு சன்ரூஃப் ஆப்ஷன் வருது. அண்ட் இந்த மாடல் R3 நம்ம கூட இருக்கு. ஸோ இதுல R1ல பாத்தீங்கன்னா சன்ரூஃப் கிடையாது. R2, R3 இந்த 2 மாடல்லையுமே சன்ரூஃபும் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போயிருக்கு. ஸோ இதுக்கான ஓப்பனிங் எல்லாமே பின்னாடி ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்கனால இந்த இடத்துல ரூஃப் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போன மாதிரி இருக்கு. பட் அந்த அளவுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இல்லை, ஓகே தான். ஸோ டிரைவர் டோருமே பார்த்தாலும் சேம் அந்த 90 டிகிரி ஓப்பனிங் இருக்கு. நல்லாவே ஒரு ஒய்டு பெரிய ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. டிரைவர் சைடு டோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பவர் விண்டோஸ், ORM அட்ஜஸ்ட்மெண்ட் இதுலேயே நமக்கு வந்துருது. அண்ட் பியானோ ஃபினிஷ்ல டோர் ஓப்பனர்ஸ், பாட்டில் ஹோல்டர் இது எல்லாமே வருது. டோர் பாக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் இதுவுமே ரொம்ப உள்ள இறங்கி போகணுங்கிறதுல ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியுது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் இதெல்லாமே வந்துருது. 3 வேரியன்ட்லையுமே காமனாக ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வித் டில்ட் ஆப்ஷனோட வருது. ஸோ டோருக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து 360 கேமரா வியூ ஆப்ஷன் அண்ட் சென்ட்ரல் லாக்கான சுவிட்ச் வந்து இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஃபாக் லைட்கான ஆன் ஆப்ஷன் இந்த பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு வருது. ஸோ இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டான ஒரு பிளாக் கலர் தீம்ல இருக்கக்கூடிய இன்டீரியர் செட்டப் தான். டேஷ்போர்ட்ல வந்து இந்த சென்ட்ரா பியானோ பிளாக் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்து இந்த ஆரஞ்சு கலர்ல லைனர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்பீலிங் வைஸ் நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த கியர் லிவருமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல நம்ம கொடுத்துருக்காங்க. நார்மலா ரவுண்டு அந்த மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா இருக்க வகையில இதுவுமே ஓகே தான், நல்லா இருக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு. டிரைவர் ஆம்ரெஸ்ட் எல்லாமே நமக்கு வந்துருது. ஸோ சீட்ஸ்லமே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு லைன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சன்வைசஸ்ல பாத்தீங்கன்னா கோபாஸ் சைடு மிரர்ஸ் வந்திருக்கு. டிரைவர் சைடு நார்மல் தான். ஸோ இந்த ஒரு பட்ஜெட்ல மிரர்ஸ் வித் லைட் அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கலாம். இல்ல IRVM பாத்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிளா தான் இருக்கு. ஆட்டோ டிம் IRVM அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுக்கல. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா டிரைவர் ஏர் பேக் வந்து ஆன்ல இருக்கு. பேசஞ்சர் ஏர் பேக் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி சுவிட்ச் சைட்லயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிள்ல இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் வந்து ஒரு 10.3 இன்ச்சஸ் இருக்க வகையில ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் செட்டப்பும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பாத்தீங்கன்னா ஒரு 10.2 இன்ச்சஸ் இருக்க வகையில கம்ப்ளீட்டான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரா கொடுத்துருக்காங்க. அப்பியரன்ஸ் வைஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு. நமக்கு யூசபிலிட்டி வைஸும் ஓகே தான். ஸோ டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருக்க வகையில தான் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ள இருக்கு, நமக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டேஷ்போர்ட்லயே பாத்தீங்கன்னா ஆல்ட்ராஸ்ங்கிற பேட்ஜிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசிஸ் வந்துருது, USB அண்ட் 12 volt சாக்கெட் இந்த இடத்துல
வயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷன் எல்லாமே வந்துருது. க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷல் ஷெல்ஃப் எல்லாமே இருக்கு நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதர் திங்ஸ் எல்லாமே கீழே வேணா இங்கே நம்ம வச்சுக்கலாம். வித் லைட் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேரிங் வீலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் தான். ஸோ உள்ள ஏரியா உட்காரும் போதெல்லாம் எந்த வேலையும் இடைஞ்சல் இல்லாமல் நல்லாவே இருக்கு. ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸில் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துருது. வாய்ஸ் கண்ட்ரோல், இன்ஃபோடைமுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலாக இருக்கக்கூடிய விஷயங்கிறது. இப்போ தெளிவாக 3 வேரியண்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ R1, R2, R3. ஸோ R1ல பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும் இதில் நமக்கு. ஸோ R1க்கும் R2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் திங் சன்ரூஃப். ஸோ R1ல வந்து சன்ரூஃப் கிடையாது, R2ல சன்ரூஃப் இருக்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் R2ல இருந்து தான் நம்ம கொடுக்குறாங்க. R1ல வந்துட்டு நம்ம நார்மல் அல்ட்ராஸ்ல இருக்க மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கேமரா. R1ல வந்து ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான் இருக்கும். R2, R3ல நமக்கு 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜர். ஸோ வயர்லெஸ் சார்ஜர் பேஸ் வேரியன்ட்ல வராது. R2, R3ல வயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் வியூ மானிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் போடும்போது, அது மட்டும் இல்லாமல் 360 டிகிரி பட்டன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு கம்ப்ளீட்டா இந்த வியூ எல்லாமே வரும். ஸோ இது வந்து 360 டிகிரி கேமரா இருக்கனால வரக்கூடிய ஃபீச்சர்ஸ். அதனால இதுவுமே R2, R3ல தான் வரும் நமக்கு. பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கூலிங் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா ஏசியோட கூலிங் ஃபங்க்ஷன் R1ஓட R2, R3ல இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 6 ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் R1ல இருந்து R2க்கு நமக்கு டிஃபரன்ஸா வரக்கூடியது. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே R1க்கும் R2க்கும் காமன் தான் நமக்கு. இதே R2க்கும் R3க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஃபீச்சர்ஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 சீட்ஸுமே வென்டிலேட்டட் சீட்ஸா R3ல நம்ம கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஏர் பியூரிஃபையர் இந்த R3 வேரியன்ட்ல நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா ஆப் கண்ட்ரோல். இந்த டாட்டாவோட அந்த ஆப் கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ்மே இந்த டாப் வேரியன்ட் R3 வேரியன்ட்ல நமக்கு இருக்கு. ஸோ இந்த 3 ஃபீச்சர் தான் R3ல இருந்து R2க்கு நமக்கு வரக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இது 3ல எது வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா R2 வேரியன்ட் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு பேசிக்கா தேவைப்படுற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு R1 வேரியன்ட்லயே வந்துருது. அதுல இருந்து அடிஷனலா எனக்கு சன்ரூஃப் வேணும், 360 டிகிரி கேமரா வேணும், வயர்லெஸ் சார்ஜர் வேணும், ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க R2 வேரியன்ட் போயிடலாம். R3ல பாத்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ், ஏர் பியூரிஃபையர் அண்ட் அந்த ஆப் கண்ட்ரோல், இந்த 3 மட்டும் தான் கொடுக்குறாங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் வேணும்னா நீங்க R3 போலாம். இந்த ஏர் பியூரிஃபையர் அண்ட் ஆப் கண்ட்ரோல் எல்லாமே அந்த அளவுக்கு நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம், நமக்கு நார்மலா தான் இருக்கும். வென்டிலேட்டட் சீட்ஸ் வேணும்னா மட்டும் நம்ம R3 போலாம். மற்றபடி அதுவுமே அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாதவங்க R2 வந்து ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்கும். ஆல்ட்ரோஸோட ரேசர் எடிஷனை பொறுத்த வரைக்கும் க்ரூஸ் கண்ட்ரோலுமே 3 வேரியன்ட்லயே நமக்கு கொடுத்துருக்காங்க. R1, R2, R3 மூணுலயுமே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனுமே நமக்கு வருது. இந்த வயர்லெஸ் சார்ஜர் நமக்கு R2ல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபோடைன்மெண்ட்ல ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே பாத்தீங்கன்னா R1 பேஸ் வேரியன்ட்ல வயர்டு ஆப்ஷனா தான் இருக்கும். R2, R3ல தான் வயர்லெஸ் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. ஏன்னா R2ல தான் நமக்கு வயர்லெஸ் சார்ஜர், இந்த வயர்லெஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே R2ல இருந்து வர மாதிரி நமக்கு இருக்கு. சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக், ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ESP, ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், ரியர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட், அது மட்டும் இல்லாம எல்லா சீட்ஸுக்குமான சீட் பெல்ட் வார்னிங், இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே 3 வேரியன்ட்லயுமே நமக்கு ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த லோகோக்கு பின்னாடி இதோட ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய பார்சல் ட்ரே வந்துருது. மேல 345 லிட்டர் இருக்க வகையில ஒரு பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி வருது. லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லைட் ஹூக் எல்லா ஆப்ஷனுமே இருக்கு இதுல. ஸோ ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்க கீழே பூட் ஸ்பேஸ்லேயே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் வீல்ஸ் வந்துருக்கு. 165/80 செக்ஷன்ல 14 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ட்ரோஸோட பேஸ் வேரியன்ட்ல வரக்கூடிய 14 இன்ச் வீல்ஸ் இல்லை நமக்கு வந்திருக்கு. அண்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேண்டில் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த வீடியோ நம்ம எடுக்கக்கூடிய இடம் திருச்சியில் இருக்கக்கூடிய காவேரி மோட்டார்ஸ் டாடா ஷோரூம் தான். டாடா காசு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்க்ரீன்லைன் டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள். ஸோ இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லேயே ஒரு டாப் பவர் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இந்த வெஹிக்கிள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கலாம். பேஸ் வேரியன்டான R1 வேரியன்ட்லேயே நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு வந்துருது. R2 வேரியன்ட்ல இன்னுமே நமக்கு சன்ரூஃப், 360 கேமரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா R2 வேரியன்ட் நீங்கள் போய்க்கலாம். அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் வேணும்னா நீங்கள் R3 போய்க்கலாம். மற்றபடி R2 வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்கும். R1
நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் தான். ஸோ பிரைசிங் வைஸ் வச்சு பார்க்கும்போது டாப் வேரியன்ட்டான இந்த R3 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13.5 லட்ச ரூபா நமக்கு வந்துருது. R2 பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்ச ரூபாயும், R1 பார்த்தீங்கன்னா நமக்கு 11 லட்ச ரூபா வந்துருது. ஸோ இதில் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 11 லட்ச ரூபாய்க்கு இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் R1 வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் வெஹிக்கிள். ஃபீச்சர்ஸ் வைஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா R2 R3 நீங்கள் போய்க்கலாம். அண்ட் மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் நமக்கு மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்கும். நமக்கு நார்மல் ஆல்ட்ரோஸில் ஐ-டர்போவே பார்த்தீங்கன்னா கிளைமபிள் மைலேஜ் 18.5 தான். இந்த ரேசர் எடிஷனுக்கு அஃபிஷியல் மைலேஜ் அவங்க கொடுக்கல, அதுக்கே 18.5 அப்படிங்கும் போது இது அதை விட பவர் அண்ட் டார்க் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 17 அந்த ரேஞ்சு தான் மைலேஜ் கொடுக்கும் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஆன் ரோட் நம்ம பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 4லேருந்து 5 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஒரு 12-13, ஹைவேஸில் மேக்ஸிமம் ஒரு 15 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓவராலாக மைலேஜ்னு பார்க்கும்போது 14-15ங்கிறது கொடுக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மைலேஜ் அப்படிங்கிறது பார்க்காம ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு ஃபன் டு டிரைவாக எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் தாராளமாக போகலாம். அதுக்கேற்ற ரைட் அண்ட் ஹேண்ட்லிங், சஸ்பென்ஷனு, ஸ்டேரிங் ஃபீட்பேக் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஐ-டர்போ ப்ளஸ் இன்ஜினோட டீட்டெயில் டிரைவ் ரிவ்யூ அடுத்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.